அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மூலம் ஹிந்தி கற்போம் நிகழ்ச்சி. பாடம் 50. முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சியை பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள். பாடம் தொடர்கிறது. வாங்க. ஹிந்தியில் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. சக்தா ஹை, சக்தே ஹோ, சக்தே ஹை, சக்தி ஹை அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சக்குங்கிறது என்ன அது தெரியணும்ல நமக்கு. இந்த சக்கின் உபயோகம், சக் என்பதற்கு முடியும், இயலும், கூடும் அப்படின்னு தான் பொருள். அது வினைப்பகுதியுடனேயே உபயோகிக்கப்படும். சரி, இதில் என்ன கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் என்னன்னா, இந்த சக்கு உபயோகிக்கும் போது எழுவாயுடன் சே அல்லது நே சேர்க்கக்கூடாது. அதான் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு. சின்ன சின்ன உதாரணம்லாம் பாருங்கள். அவனால் தமிழ் பேச முடியும், வக் தமிழ் போல் சக்தா ஹை. அவனால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும், வக் ஹிந்தி சமஜ் சக்தா ஹை. சீதையால் ஹிந்தி எழுத முடியும், சீதா ஹிந்தி லிக் சக்தி ஹை. அவ்வளோதான். அதே மாதிரி ஒரு உதாரணத்தை வச்சு நீங்கள் கோடு போட்டு ரோடு போட்டு போயினே இருக்கணும். கரெக்டுங்களா? அவ்வளோதான். வாங்க அடுத்து பாருங்கள். உன்னால் என் பேச்சை புரிந்து கொள்ள முடியுமா கேட்குறோம். கியா தும் மேரி பாத் சமஜ் சக்தே ஹோ. பாத்துங்கிறது பெண்பால் ஒருமை. ஆனால் மேரி பாத் சமஜ் சக்தே ஹோ. தும்முன்னு வந்தால் எப்போ ஹோம்னு வரும். அது பேசிக் பிரின்சிபல் ஆரம்பத்து படிச்சுமில்ல. கியா தும் மேரி பாத் சமஜ் சக்தே ஹோ. அவர்களால் இந்த வேலையை செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறோம். கியா வே ஏ காம் நஹி கர் சக்தே. இது அவர்களால், அதனால் சக்தே அப்படின்னு போட்டோம். மோகனால் மரத்தின் மேல் ஏற முடியும், மோகன் பேட் பர் சட் சக்தா ஹை. கீதாவால் பாட முடியும், கீதா கா சக்தி ஹை. இப்படி நிறைய உதாரணம். இந்த உதாரணம் நான் சொல்லியிருக்கிறது ரொம்ப கம்மியான உதாரணம் தான், புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கிறது. இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்களே உங்கள் பாணியில் நிறைய உதாரணம் எழுதுங்க, பேரை மாற்றி போடுங்க. அவ்வளோதான். பேசிக் பிரின்சிபிள் தான். லிக்தா ஹை, பட்டா ஹை, தேக்தா ஹை. இதே மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே மனசில் அந்த ஃபண்டமெண்டல் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மேற்கொண்டு ஹிந்தி நமக்கு படிக்க படிக்க அப்படியே பசுமரத்தானியாக பதியும். பயமே வராது மனசில். இதுதான் பேசிக் திங், ஃபண்டமெண்டல். இதுதான். இந்த ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கிட்டோன்னா தரவா ஹிந்தி அற்புதமாக கற்றுக்கிடலாம். சரிங்களா? இது திருப்பி திருப்பி பாருங்கள், போட்டு கேளுங்க, எழுதுங்க ஹோம்ஒர்க்கு. நம்ம நெக்ஸ்ட்டு 51st கிளாஸ் 51வது கிளாஸில் சந்திப்போம்.